இல்லை ஆகா ஆகா இந்த வணக்கம்மா வாழ்த்துக்கள் இந்த தம்பி எங்க ஒரு வீட்டுக்கே விளையாண்டு இருந்தேன்னு சின்ன சந்தை பந்துக்கள் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குமே. நம்ம வாழும் இடம் தானே அவசியம். எங்க காலையில கபடி எங்க விளையாடுறீங்க? சின்ன கிரவுண்ட் இல்லையா? எங்க இன்டர்நேஷனல் பிளேயர் மேட்டில் விளையாடுறவங்க வரலாம். கபடியில ஒலிம்பிக்ல ஒலிம்பிக்ல தங்கம் அடிக்கிறீங்க. சால்வை கொண்டப்பா, சால்வையை கொண்டப்பா. சரி ஆமா சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எது தேதி 2 2 11 20 25 முதுகு இன்னைக்கு தான் உறுதியா பயன்படுத்தி. ஏன்னா நம்ம முதுகு நம்மளே பார்க்க முடியும். கண்டிப்பா சார். சாரி ஓகே சார். கோச்சிங் போடணும் சார். ஆமாம் சும்மா இது ஒரு ஊக்கத்தொகை. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சாதனைகளை நீங்கள் கொண்டு வரணும். வாங்க தம்பில வாங்க, நீங்க வெளியில இருந்து வாங்க. வாங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க. பின்னாடி வாங்க, பின்னாடி. இது ஒரு அற்புதமான தருணம். அந்த மாதிரி பல நிறுவனங்கள்லாம் இவங்க ரோல் மாடலா அம்பாசிடரா அவங்கள வைக்கணும். சுஜி அந்த பிளேயருங்க இந்த பகுதியில் அவங்க காலில் அடி எதுவும் பட்டுச்சோ? பார்க்க இங்கே பாருங்க, இந்த பெண் கொஞ்சம் சாதாரணமான ஒரு சாந்தமான முகம். ஆனால் கபடியில் ஆவேசம்னா அப்படியே ஒரு ஆவேசமாக ஆடுறாங்க. ரைட்டில் ரைடு போனாங்கன்னா அடித்து ஒரு புளியாங்காய் உழுப்பிட்டு தான் வர்றது. அது எப்படி நல்ல மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. மாஸ்டர் ராஜு, கங்க்ராட்ஸ். அதாவது பெண்களுக்கு அவயங்கள் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு வயிறு, கர்ப்பப்பை, இந்த இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஸ்பான்சர் பண்ணணும். பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? தமிழ்நாடு முழுக்க சாதாரண இன்சூரன்ஸாக இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு உராய்வு, ஒரு சின்ன பாதிப்பு எலும்புகளில், இதுகளில், மூட்டுகளில் ஆனால் கூட 1 கோடி 10 லட்சம் இந்த மாதிரி நஷ்ட ஈடாக உடனே கொடுக்கப்படணும். ஏன்னா அதுக்கு ஈடு என்ன கிடையாது. பிளேயருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து தமிழ்நாடு அரசு மாண்புமிக்க முதல்வர் அவர்களுக்கு தாழ்மையுடன் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவங்க கூட நான் நடிச்சிருக்கேன். இதை ஒரு கருணை மனுவாக எடுத்து அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் பல அடித்தட்டு மக்கள் மேலே எழுந்து வரையில். அதே நேரத்தில் இந்த ஒரு விஷயமும் சொல்லி ஆகணும். இந்த நெல் மூட்டைகள்லாம் விவசாயிகளது அப்படியே முளை விட்டுருது. தயவுசெய்து உடனே மிகப்பெரிய குடோன்கள் தமிழ்நாடு முழுக்க தேவையான இடங்களில் கட்டப்படணும். ஏன்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரை வாழ்த்துல. வள்ளலார் இப்படி வாழ்ந்துட்டுருக்கு இந்த பூமி. வள்ளலார் இந்த மாதிரி இதை பார்த்தாருன்னா ரொம்ப நொந்து போயிடுவாங்க. இது ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த குழந்தையின் மூலம். இது இவங்களோட வெற்றி இல்லை. பார்த்துட்டு இருக்கவங்க சில பொறாமைப்படலாம், கொள்ளலாம், என்னடா அப்படின்னு. இனிமேல் தான் அவங்க குவிக்க இருக்காங்க. தமிழகம் முழுக்க எல்லா அந்த கபடிக்குழு ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே சரியாக கட்டமைக்கணும். அதுக்கு ஒரு அரசியலே இருக்கக்கூடாது. அந்த வினேஷ் போகத் பாருங்கள் எவ்வளோ பெரிய, அதாவது தங்கம் நம்ம நாடே தட்டி
தங்கத்தை கொடுக்க விடாமல் பண்ணின சம்பவம் அவ்வளோ அரசியல் இருக்குது, மறக்க முடியாது. அந்த பொண்ணு வெயிட்டை ஒரு சந்தோஷத்தில் கூட வெயிட் ஏறும். டாக்டர்களை கன்சல்ட் பண்ணால் தெரியும். 50-80 போட்டிகளில் தொடர்ந்து ஜெயிச்ச ஒரு ஜப்பனீஸ் ரெஸ்லரை மல்யுத்த வீராங்கனை அடித்து பொலி போட்டு ஜெயிக்கிறாங்க. ஆனால் தங்கம் கொண்டு வர்றதுக்கு நம்ம நாடே உதவலை. அவ்வளோ பெரிய அரசியல். அப்போ இந்த பொண்ணை எவ்வளோ பெரிய அரசியலை சந்திச்சிருக்குன்னு பாருங்கள். அதாவது ஒன்று பார்த்தா அது எங்கே நடந்தது, அந்த பீகார் ரெஃப்ரி தான் 8 புள்ளிக்கு மேலே அவன் அந்த பீகார் டீமை கொண்டு வரணும்னு அநியாயமாக அழிச்சாட்டியம் பண்ணி அலுவலி ஆட்டாடுறான். தடுக்க முடியல. அதுக்கெல்லாம் ஒரு குழு அமைக்கணும். என்னோடய தாழ்மையான வேண்டுகோள், தமிழக அரசு இமீடியட்டாக ஒரு கோகேஸுக்கு, அது உட்கார்ந்து விளையாடுற விளையாட்டு, அது என்னதான் மூளை விளையாட்டுனாலும் இது உடல் பொருள் ஆவி அனைத்தையும், இது கபடி நம்ம பாரம்பரிய விளையாட்டு. மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு, இதுகளெல்லாம் இது கபடி இல்லாமல் இல்லை. தமிழ்நாட்டோட அடையாளமே இந்த கபடி தான். அதில் இந்த இளம் புயல் இந்த பொண்ணு கார்த்திகா, கண்ணகி நகர் கார்த்திகா எக்ஸ்பிரஸ் தங்கம் அடிச்சுட்டு வர்றீங்க. சென்னையிலேருந்து டெல்லி போகிறதுக்கு கண்ணகி நகர் கார்த்திகா எக்ஸ்பிரஸ்ன்னு வைக்கிறாங்க. நீங்கள் தங்கம் எத்தனை வருஷம், எப்போ ஒலிம்பிக் வரும்? 11 வருஷமா? அதெல்லாம் அடிச்சு தள்ளிடுவாங்க. இந்தியா டீமுக்கே கேப்டனா நீங்கள் தான் இருக்கணும். அதுக்கு உண்டான ஸ்டெப்பை எடுங்க. விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு மீண்டும் கேட்டுக்கிறேன், இந்த குழந்தைக்கு உண்டான எல்லா கட்டமைப்பையும் செஞ்சு, ஏன்னா மற்ற அரசியலை பார்த்துட்டோம், இந்த பீகார் ரெஃப்ரி எப்படி பிஹேவ் பண்ணாங்கிறத பார்த்துட்டோம். அந்த இடையூறுகளை இனிமேல் சந்திக்கக்கூடாது. அவ்வளோ மன உறுதியோடு நீங்கள் 2036 ஒலிம்பிக் எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குது? 5 வருஷத்துக்கு. அந்த டைம் தான் கபடி இன்க்ளூட் பண்றாங்க. அது முடியாது, நம்ம பண்ண வைக்கிறோம். நம்ம எதுக்காக இருக்கிறோம்? நம்ம தான் முதல் குறியாச்சே. என்னப்பா இது, ஏன் அப்படி? ஒலிம்பிக்ல கபடி இல்லைங்க, அதுக்காக விளையாட்டுன்னு எழுத முடியுமா? என்னப்பா கொடுமை இது? இது நல்ல விஷயம் நீங்கள் பண்ணினது. அதுக்கு ஒரு இயக்கம் ஏதாவது ஒன்று செய்யணும். பாரம்பரிய விளையாட்டு உலகத்தின் முதல் குடி, அவங்களோட விளையாட்டு. பஞ்சாப் வீரர்கள் பயங்கரமாக விளையாடுவாங்க, பல நாடுகள் விளையாடுது, புரியுதுங்களா? இன்னொரு சின்ன வேண்டுகோள், இதை இந்த செய்தியாளர்கள், இந்த சூப்பராயன், ராக்கி ராஜேஷ், இப்படி பல ஃபைட் மாஸ்டர்கள் இருக்காங்க. இவங்களை சந்தித்து அந்த காட்வீல், அப்புறம் அந்த அப்சாட்டு, அந்த முண்டாஸ், ஒரு சில இதெல்லாம் கற்றுக்கிட்டு இதில் சட்டப்படி சரியாக மிங்கிள் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. விஜயகாந்த் இப்படி பிடிச்சி பேக்கு கடிச்சார்னா அப்படி அடிப்பார். அது அந்த எதிராளியில் உள்ளவங்க மேலே லெக்கை போட்டு இப்படி பாஞ்சு வர்றாங்க. வரையலாமா? இங்கே பாரு, இந்த எலும்பு ரொம்ப முக்கியம். இந்த பாருங்கள், இதை விடுங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. தலையை உள்ளே இழுத்துக்கணும். இது முண்டாஸ், ரைட்டு முண்டாஸ்னால் இந்த எலும்பை போடணும். இந்த எலும்பு தான் வரும். அப்படி ஒன்று போயில மெதுவாக இதை போட்டு கொண்டு போயிடலாம். லெஃப்ட்டுக்கு வரையில் இதை போடுங்க, நடுவில் வரையில் இதை மட்டும் விட்டுறாதீங்க. பேக் ஸ்பெயின் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. தயவு செஞ்சு வாங்க, வாரத்துக்கு ஒருக்கா இங்கே தமிழ்நாடு முழுக்க இது உற்சாகமாக இருக்குது இந்த மூமெண்ட்டு. இந்த குழந்தைய தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக பாராட்டுறதா நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நீங்கள் ஒலிம்பிக்கு முன்னாடி கொண்டு வரணும். இன்றைக்கி 2025 தானே. அடுத்த ஒலிம்பிக் எப்போ இருக்குது? அடுத்த ஒலிம்பிக்கு வந்துடும் சார், புரியுது. அதில் வருவோம், அதில் கொண்டு வரேன் கபடியை. அப்புறம் எதுக்கு நம்ம இருக்கோம்? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடானா இதானா கொண்டு வர்றோம். அதுக்குரிய ஸ்டெப்பை எடுக்கிறோம். உன் கல்யாணத்தில் 100 பவுன் நகை போடுறேன், நீ கோல்டு அடிச்சுட்டு வரணும் ஒலிம்பிக்கில். ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். கோச்சுக்கு தான் மிகப்பெரிய பாராட்டு கொடுக்கணும். இது ஒரு இளம் வித்தகராக இருக்கார், கலை வித்தகராக. நீங்கள் எல்லோரும் உங்கள் அக்கம் பக்கம் இருக்கணும், ஆதரவு கொடுங்க. தமிழ்நாடு அரசு கோகேஸ்க்கு செஞ்ச அளவுக்கு குறைந்தபட்சம் 10 கோடியை கொடுத்து அவங்களுக்குரிய இல்லங்கள்லாம் கட்டி கொடுக்கணும். அது இவங்களுக்கு மட்டும் அது சேர்றதில்லை, மிகப்பெரிய ஒரு பெயர். இன்றைக்கி ஆசியன் கேம்ஸில் ஒரு பொண்ணு அடிச்சுட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத இதை விட்டுறக்கூடாது. இதை அப்படியே கொண்டு போகணும். கீப் இட் அப். ஓடிக்கிட்டே இருமா, வரேம்மா. நன்றி. அதெல்லாம் சொல்ல வேணாம். இது வரைக்கும் என்ன எடுத்தாங்க? வேணாம்ப்பா.
அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாமா. இன்னொன்று ஃபுட்டும் பாருங்க, அன்அட்வர்டைஸ்டு ஃபுட்டு கொடுங்க. இந்த காய்கறி எல்லாம் நஞ்சாயிடுச்சு. ஒரு பப்பாளி பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்குது, கொய்யாக்காய் இவ்வளோ பெருசாக இருக்குது, எல்லாமே நெஞ்சூட்டப்பட்ட விஷம் உரமிடப்பட்ட. அதில் சாப்பிட்றதுக்கு இந்த எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிடாது. எங்கே போனாலும் குடிக்காதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம என்ன நேச்சுரல் ஃபுட்டு அன்அட்வர்டைஸ்டு ஃபுட்டாக பாருங்க. ஆடு கோழி மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணலாம். ஒரு காய்கறி எல்லாம் தக்காளி பார்த்தீங்கன்னா 4 மாதம் கெடாமல் இருக்குது. எல்லாமே மார்க்கெட்டிங். இதெல்லாம் இந்த உணவுத்துறை கட்டுப்படுத்தி இந்த குழந்தைகளுக்கு உண்மையான உணவுகள் சேர்றதுக்கும் ஏற்பாடு பண்ணணும். கடுமையான ஸ்டெப் எடுக்கணும். தமிழ்நாடு அரசுக்கு மீண்டும் மீண்டும் கைவிட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த கார்த்திகா என்ற குழந்தையை ஒலிம்பிக்கு தங்க பதக்கத்தை அடித்து கொண்டு வர வரைக்கும், அதுக்கு அப்புறமும் ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் வெற்றி பெற செய்யுங்க. உங்களை வாழ்த்தும். நன்றி, வணக்கம். மன்சூர் அலிகான் சார் வந்து நம்ம கண்ணகினருக்கே வந்து எங்கள் கிரவுண்டில் வச்சு என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணார். நல்லா கபடியை பற்றி தெரிஞ்ச மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பேசினார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம சார் இங்கே வந்து மோட்டிவேட் பண்ணது. பேரண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். பேரண்ட்ஸ் எங்கள் அப்பா அம்மா நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம கண்ணகினர். ஆமாம், நான் வந்து 7 நகரில் இருக்கேன். இவங்கெல்லாம் அங்கங்கே தனித்தனியாக வராங்க. சிலம்பம் பண்ணுற பசங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நீங்களும் நம்ம கண்ணகினரில் பேர் எடுத்து கொடுக்கணும். நம்ம பசங்களாம் எல்லாருக்கும் நல்ல டேலண்ட் இருக்குது. இதே மாதிரி சப்போர்ட் நம்ம சார் இருக்காங்க. சாரோட கைடன்ஸில் நல்லா பண்ணுங்கள்.